ஆளுநரை பற்றி அரசியல்வாதிகள் சொல்வது மிகவும் கண்டிக்கத்தக்கது. தமிழக அமைச்சர் ஒருவர் சொல்றாரு, அதிகாரிகள் ஆளுநருக்கு ஒத்துழைப்பு கொடுக்க கூடாது, அவர்கள் ஆளுநர் கூப்பிட்டு நீங்க போனீங்கன்னா நீங்க தண்டிக்கப்படுவீர்கள். இது எந்த விதத்திலும் அரசியலமைப்பில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஒரு ஆளுநர், அதுவும் இன்னைக்கு பேசுற அமைச்சர் அரசியல்ல மிக மிக இளையவர், அனுபவமே இல்லாதவர். ஆனால் அவர் அனுபவம் வாய்ந்த ஒரு ஆளுநரை பேசும் பொழுது சற்று மரியாதையாக பேச வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இதற்கு முந்தைய ஆட்சி ஆளுநர் போன்ற ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை சரியாக மதிக்காததும் மக்கள் அவர்களை மதிக்காததற்கு ஒரு காரணம். அதனால் நான் ஆளுநராக இருந்திருக்கிறேன். மாவட்டங்களுக்கு போகலாம், மாவட்டங்களுக்கு போகும்போது கலெக்டரை சந்திக்கலாம், டிஜிபியை சந்திக்கலாம், அரசு அதிகாரிகளை சந்திக்கலாம். அது வந்து எந்த விதத்திலும் அரசியலமைப்பு சட்டத்தை, கான்ஸ்டிடியூஷனை மீறுவது ஆகாது. ஆக ஒரு நல்ல நிலையில் ஒரு வைகை ஆற்றை சுத்தப்படுத்தணும் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தில் சொன்னதை, முதல்ல வைகை ஆற்றை இவ்வளோ மோசமாக வச்சிருக்கோன்றது நீங்களாம் கவலைப்படணும், வெட்கப்பட வேண்டும். ஆனால் சு வெங்கடேசன் அந்த மாவட்டத்தை சார்ந்தவர் தான். எத்தனை நாள் அந்த மாவட்டத்தை, அந்த மதுரையை சுத்தமாக வைக்க வேணும்? மிக மிக மோசமான குப்பையான நகரம் என்று நம் மதுரை பெயர் வாங்கி கொண்டிருக்கிறது. அதே மாதிரி ஆளுநர் என்ன செய்கிறாரு, அந்த வழியாக போகும்போது காஞ்சி போய் கிடக்குது, நீங்கள் சரி செய்யலைன்னா நாங்கள் சரி செய்கிறோன்னு சொன்னார். இதில் என்ன தப்புன்னு எனக்கு தெரியல. உடனே ஆளுநர் அதிகாரத்தில் அவர் தலையிடுகிறாருன்னா, நீங்கள் அவ்வளோ மோசமாக ஒரு ஆற்றை வைத்திருக்கும் பொழுது அவர் ஆதங்கப்பட்டிருக்கிறார். உடனே பொங்கி 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 அவரை உதாசீனப்படுத்துவது, நிந்திப்பது சரியல்ல. அவர் என்ன சொன்னார்னு நீங்கள் பாருங்கள். கூவத்தை சுத்தம் பண்ணுறேன்னு 1500 கோடி ஒதுக்கி 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 கூவத்தை சுத்தம் படுறதுக்குள்ள பணத்தை ஒதுக்குனாங்களே தவிர கூவத்தை சுத்தம் படுத்தலை. இல்லை, சு வெங்கடேசன் வேற கேட்குறாரு, கூவத்தை தாண்டி தானே போனீங்க, கூவத்தையும் சுத்தப்படுத்துறேன்னு சொல்லலைன்னு. அப்போ தமிழ்நாட்டிலோட நதிகளையும் நீங்கள் வேறுபடுத்துறீங்களா? என்ன இது நடக்குது? அதனால் ஆளுநரை விமர்சிப்பதை இவர்களெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று எனது கருத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.